நீங்களே யாருக்கு செவி கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு செவி கொடுக்குறீங்களா இல்லையா? அதுதானே சபைக்கு வந்துக்கிறீங்க இந்த காலை வேலை. திடீர்னு திருச்சியில் இருப்பாங்க, இங்கேருந்து சர்ச்சை விசுவாசி, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை போடணும், உடனே காலகாலத்தில் 6 மணிக்கு ஏறி 8 மணிலாம் வந்து இறங்குவாங்க. விசுவாசம் என்பது என் பாக்கெட்ல இருந்து எடுத்து செயல்படுறது இல்லை. விசுவாசம் இருதயம் என்ன பேசுதோ அது அடக்கும். என் வாழ்க்கையில் நஷ்டத்துக்கு இடம் கிடையாது, என் குடும்பத்தில் நஷ்டத்துக்கு இடம் கிடையாது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நஷ்டத்துக்கு இடம் கிடையாது, நான் செய்கிற எந்த காரியத்தில் நஷ்டத்துக்கு கிடையாது. ஏன் தக்காளியில அழுகிடலாம், வெங்காயம் அழுகலாம், உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை கடவுள் அழுக விட மாட்டார். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஆபத்துக்கு பயப்படாதீங்க. நான் சொல்றேன், ஆபத்துலாம் இருக்கலாம். இந்த உலகம்னா ஆபத்து தான். வாழ்க்கையில எல்லா ஆபத்தும் நம்ம மத்த சூறாவளிலாம் வரும். பாருங்க, சொல்றாரு எனக்கு செவி கொடுக்கிறவன். நீங்களே யாருக்கு செவி கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு செவி கொடுக்குறீங்களா இல்லையா? அதுதானே சபைக்கு வந்துக்கிறீங்க இந்த காலை வேலையில். அதானே வந்து ட்ரெயினை பிடிச்சி, வண்டியை பிடிச்சி, பஸ்ஸை பிடிச்சி, ஃப்ளைட்டை பிடிச்சி, ஆட்டோவை பிடிச்சி, 2 வீலரில் பிடிச்சி, இதெல்லாம் பிடிச்சி வந்துருக்கீங்களா? என்ன பாஸ் இதெல்லாம் சொல்றேன். ஆமாம், வரப்போகுது. இன்னும் எங்கேருந்து வரப்போறாங்க, ஃப்ளைட்லேருந்து வந்து வரவாங்க. திடீர்னு திருச்சியில் இருப்பாங்க, இங்கேருந்து சர்ச்சை விசுவாசி, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை போடணும், உடனே காலகாலத்தில் 6 மணிக்கு ஏறி 8 மணிலாம் வந்து இறங்குவாங்க. நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க. ஏன்னா விசுவாசம் என்பது எது வந்து என் பாக்கெட்ல இருந்து எடுத்து செயல்படுறது இல்ல. விசுவாசம் இருதயம் என்ன பேசுதோ அது அடக்கும். அப்போ ஜனங்கள், நீ காலையில இப்ப வந்திருக்கிறீங்க, எப்படி வந்திருக்கீங்க? இது அதிகம் புடிச்சுன்னு வந்திருக்கீங்க. எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, இத நீங்க அவருக்கு செவி கொடுக்குறீங்க, அதனாலதான் வந்திருக்கீங்க. ஆமென். அவருக்கு செவி கொடுதான் வந்திருக்கிறீங்க. இங்க பாருங்க, எனக்கு செவி கொடுக்குறேன் எவனோ அப்படின்னா, நான் அவருக்கு செவி கொடுக்குறேன், அதனால தான் வந்திருக்கிறேன். அவன் விக்கனமின்றி வாசம் பண்ண அப்படின்னா, அவன் என்ன பண்ணுவான்னா, விக்கனமின்றினா என்ன அர்த்தம்னா தைரியமா இருப்பான். விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான், உறுதியா இருப்பான். அமைதினா என்ன? கர்த்தர் ஆபிரகாம் மாதிரி, எனக்கு கர்த்தர் லாபத்தை தான் தருவார், எனக்கு நஷ்டம் வழியாது. என் வாழ்க்கையில் நஷ்டத்துக்கு இடம் கிடையாது, என் குடும்பத்தில் நஷ்டத்துக்கு இடம் கிடையாது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நஷ்டத்துக்கு இடம் கிடையாது, நான் செய்கிற எந்த காரியத்தில் நஷ்டத்துக்கு கிடையாது. ஏன் இப்படி சொல்றீங்க பாஸ்டர்? ஏன்னா வேதவசனம் தான் சொல்றது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னா, கெட்டு போகாமல் என்ன? நஷ்டம் அடையாமல். நான் நஷ்டம் அடைகிறது தேவ சித்தம் கிடையாது. நஷ்டம் அடையாமல், கெட்டு போகாமல் என்ன? ஒரு பொருளை வாங்குறீங்க, சொல்றாங்க சில பாசம் வாங்கின வந்த பிறகு, என்னங்க இந்த மாதிரி தக்காளி அழுகி போயிடுச்சு அப்படின்னு. தக்காளியில அழுகிடலாம், வெங்காயம் அழுகலாம், உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை கடவுள் அழுக விட மாட்டார். ஆமென். அழுகி போறதுக்காக இல்ல, ஃப்ரெஷ்ஷா இருப்போம், வர ஃப்ரெஷ்ஷா இருப்போம். ஏன்னா வேதம் சொல்லுது, வாழ வயது போல உன ஆக்குவேன்னா, வர பலப்பலன்னு இருப்பீங்க. இது பேர் ஆமென்றீங்க. விசுவாசிக்க வர பலப்பலன் தான் இருப்பீங்க, மங்கிலாம் போக மாட்டீங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் வர உன்னை விருத்தி அடைய செய்வார். வர விருத்தியிலாக இருப்பீங்க, வர நீங்க வந்து மேலாக்குவார், தலையாக்குவார். இதான் தேவனுடைய வார்த்தை. அப்போ பாருங்க, அப்ப எனக்கு செவி கொடுக்கிறோம் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு, சொல்லுங்க, ஆபத்துக்கு நான் பயப்படாமல் அமைதியா இருப்பேன். அமைதியா என்ன? கடவுள் என் கூட இருக்கிறாருப்பா. அவர் சொல்லிட்டார், கர்த்தரின் ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தில் அதோட வேதனையை கூட்டாருன்னு. நிறைய டேஷன் வருது. இதெல்லாம் என் டேஷன் இல்லை, என் டேஷன் வேற. என் டேஷன் ஆசீர்வாதம் தான், என் டேஷன் லாபம் தான், என்னுடைய டேஷன் உயர்வு தான், என்னுடைய டேஷன் விருத்தி தான், என்னுடைய டேஷன். பாருங்க, இதுதான் உறுதி. நீங்க உடனே பாருங்க, யாரோ ஒருத்தர் வந்து உங்களை வந்து நீங்க வேற ஸ்டேஷன் இறங்க போறீங்க, இதான் உங்க ஸ்டேஷன் இறங்கிடுவீங்களா? புதுவண்டி கேட்பீங்க, போர்டு காமி. உடனே இது இப்போலாம் செல்லுலயே வந்துடுச்சு, எந்தெந்த இடத்துல நிக்குது ட்ரெயின், நடுவில் நிக்குதா, அங்க நிக்குதா, இங்கே போட்டு பார்த்து இறங்கிட்டீங்க. யாருன்னா சொன்னா, இதாங்க உங்க ஊருன்னா, என் ஊர் இது இல்லைங்க, இல்ல இந்த போஸ்ட்ல இங்க இருக்காத அப்படின்னு. என் ஊர் தெரியுங்க.
அப்ப அதே மாதிரி தான் உங்க ஊரு ஆசீர்வாதம், உங்க ஊரு லாபம், உங்க ஊரு விருத்தி அடைவது, உங்க ஊரு பெருக்கம், உங்க வீடு எல்லாவற்றிலும் நிறைவு, பரிபூர்ணம், சுகம், பலன், ஆரோக்கியம். இதுதான் நம்முடைய சாய்ஸே, இதுதான் நம்ம டேஷனே. ஹலோ, நல்லா புரிஞ்சுங்க. பிசாசு வந்து பயங்கரமான ஆள். அவன் என்ன பண்ணுவான்னா, இல்லப்பா நோயா இருக்கும், இதாம உன் டேஷன் இறங்கிடு, இந்த நோயிலே இரு அப்படின்னுவான். நோய் கிடையாது, அவன் டேஷன் சுகம், ஆரோக்கியம். ஆமென்.